மரங்கள்தான் பறவைகளின் தாயகம். மரங்கள் இல்லை என்றால் பறவைகள் அழிந்துவிடும். ஆனால் பறக்காத ஒரு பறவை, மரங்களில் வாழாத ஒரு பறவை இருக்கிறது. அதுதான் பெங்குயின். இந்தியாவில் இருக்கிறதா? இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறதா? இல்லை. கனடாவில் இருக்கிறதா? இல்லை. எங்கே இருக்கிறது? ஆஸ்திரேலியாவில் பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அவைகள் இருக்கின்றன. அவைகள் பறக்காது. ஒரு நாடு விட்டு வேறு நாடுக்கு போகாது. அதற்கு குளிர்ந்த பனிப்பாறைகள் வேண்டும். அதில்தான் அதுகள் வசிக்கின்றன. இப்படியும் ஒரு பறவை. அதுபோல ஈசல் எப்பொழுதாவது அது தோன்றும், அது அன்றே மடிந்துவிடும். இப்படியும் ஒரு பறவை. இது சிறியது, அதுவும் சிறியது. இது ஒரு நாளில் பிறந்து மடியக்கூடியது. அதுவும் பிறக்கும், மடியும். ஆனால் இங்கே அல்ல. ஆனால் அங்கேயும் சில கழுகுகள் வரும், அதை உண்பதற்காக. மீனை தின்று வாழும் இந்த பெங்குயின் பறவைகள் அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே அஸ்தமித்து போய்விடும். இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கிறோம். பட்டாம்பூச்சி, அதுபோல தட்டாம்பூச்சி, இவைகளும் பறக்கின்றன. எல்லா நேரங்களிலும் அல்ல. அதன் கூட்டுப்புழுவிலிருந்து உருவாகி அவைகள் எல்லாம் வளர்ந்து ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று அந்த பூக்களை இருக்கக்கூடியதை உண்டு மகிழ்ந்து அது உலாவி வருகிறது. இதுதான் சில பறவைகளின் வித்தியாசமான பார்வை. நாம் அறிந்து கொண்டது, பலருக்கும் அறிவிப்பது. பறவையை உண்டு சாப்பிடுகின்றனர் பலர், வேட்டையாடுகின்றனர். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் செய்து கொண்டே வருகின்றனர். காக்காய்க்கு மேல் நமக்கு மிக்க நம்பிக்கை. உறவினர் வருவார் என்று முன்கூட்டியே தெரிவிப்போம். ஆனால் தற்பொழுது நாம் கொடுக்கின்ற அந்த வரப்பிரசாதங்களை எடுத்துக்கொள்வதில்லை. அதற்கு தேவை மீன்தான். இதுவும் நம்முடைய அனுபவம்தான்.